வழக்கமா அவரு ரொம்ப குறைவான நேரம் பேசுவார் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வைப்பாங்க. இப்போ கொஞ்சம் அதிக நேரமே பேசியிருக்காரு. அதுல நிறைய நேரம் பேசினாலும் பாஜக அப்படின்ற வார்த்தையவே விட்டாரு டோட்டலா. அச்சச்சோ! நீங்க அப்ப வீடியோ ஃபுல்லா பார்க்கலையா? ஃபுல்லா பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது வீடியோ வந்திருந்தாங்கன்னா அதை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பேசுனது ஃபுல்லா பார்த்துட்டேன். 50,000 பேரும் சொன்னாங்க நம்மளுடைய கொள்கை எதிரி யாருன்னா பாஜகன்னு. கரெக்ட். 50,000 பேர் சொல்லிட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த ஒரு நபர் திரு விஜய் அவர்களும் அவர் இன்னொன்னு சொன்னா நீங்க அதை கவனிக்கல. இங்க என் அரசியல் பார்வை வேற, இவங்களோட அரசியல் பார்வை வேற, என்னுடைய எண்ணம் வேற, இவங்க எண்ணம் வேற கிடையாது. இவங்களும் நானும் ஒண்ணு. அவங்க யார் சொல்லி சொன்னாங்க? இப்போ அவங்க வந்து அங்கே வந்து நின்றுக்கிட்டு சும்மா கேஷுவலாக கொள்கை எதிரி பாஜகன்னு மந்திர மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா? விஜய் சார் கேட்கும் போது சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாருன்னா அவங்க சொல்கிறாருன்னா சொல்ல வைக்கிறார். என் வாய்ஸில் சொன்னவங்களுக்கு கேட்கல, எங்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சொல்கிறாங்க கேளுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். இதுக்கு மேலே நீங்கள் பாஜக அவர் திட்டலன்னு சொன்னால் புரியல. மோடிஜி தமிழ்நாடுனா ஏன்ஜி அலர்ஜின்னு கேட்குறாரு, இன்னும் பாஜக திட்டலன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு மேலே பிலோ த பெல்ட் தாவேக்கா போகாது. ஆனால் எங்களுக்கு எங்கள் கொள்கை எதிரி யாருன்றதும் அரசியல் எதிரி யாருன்றதும் கடை கொடியில் இருக்கக்கூடிய தொண்டன் வரைக்கும் தலைவர் பதிய வச்சிருக்காரு, சொல்லி கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எனக்கு அது போதும்யா, உங்களுக்கு எனக்கு புரிஞ்சா போதும்ட்டாரு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்சிச்சா?